காலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். 30 வருட கால யுத்தத்தை 3 வருடங்களில் முடித்தோம். மார்த்தட்டிக் கொள்கின்றார் நாமல். இலங்கையில் குறைந்த கட்டணத்தில் சர்வதேச விமான சேவை. வெளியான மகிழ்ச்சி தகவல். மற்றொரு தரப்பினருக்கும் சம்பள அதிகரிப்பு வலியுறுத்தும் சஜித். தேர்தலை புறக்கணிக்க கோரும் கஜேந்திரன் தரப்பு. காவல்துறையினருடன் வாக்குவாதம். தமிழ் பொது வேட்பாளர் சாணக்கியனுக்கு சிவாஜிலிங்கம் சவால். ஊளையிடுவதை நிறுத்துங்கள், எமது வாயும் சும்மா இருக்காது. ராஜபக்ஷக்களை எச்சரிக்கும் முன்னாள் சகா. ஒரே நாளில் நூற்றுக்கணக்கானோர் கைது. அதிரடியாக களமிறங்கிய போலீசார். தொடர்வென விரிவான செய்திகள். நாட்டில் இடம்பெற்ற 30 வருட கால யுத்தத்தை 3 வருடங்களில் முடிவுக்கு கொண்டு வந்ததாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். சமூக ஊடகங்கள் வாயிலாக நேற்றைய தினம் இடம்பெற்ற நேர்காணல் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அத்தோடு தங்களின் அரசின் கீழ் வடக்கு கிழக்கு காணி மற்றும் காவல்துறை அதிகாரங்கள் வழங்கப்படாது என்றும் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் மீண்டும் தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் அவர் கூறுகையில், நாட்டில் இடம்பெற்ற 30 வருட கால யுத்தத்தை 3 வருடங்களில் நாம் முடிவுக்கு கொண்டு வந்தோம். போர் நிறுத்த உடன்படிக்கையை மேற்கொண்ட அரசும் எமது நாட்டில் உள்ளது. யுத்தம் வெற்றி கொள்ளப்படும் என தெரிவித்த அரசும் நாட்டில் உள்ளது. விசேடமாக காணி காவல்துறை அதிகாரங்கள் உள்ளிட்ட அதிகார பரவலாக்களை எந்த ஒரு அரசும் முன்னெடுக்கவில்லை. நாம் 13+ கொண்டு வந்தோம். தேர்தலையும் நடத்தினோம். 8 ஜனாதிபதிகளும் காவல்துறை மற்றும் காணி அதிகாரங்களை வழங்கவில்லை. இந்த நிலையில் அடுத்து வரும் ஜனாதிபதியும் அதனை கொடுப்பதாக வாக்குறுதி அளித்தாலும் அவராலும் அவற்றை வழங்க முடியாது. எனவே வடக்கு கிழக்கு இணைவு, காணி மற்றும் காவல்துறை அதிகாரங்களை எமது அரசும் வழங்காது எனவும் தெரிவித்துள்ளார். இலங்கை வர்த்தகர் ஒருவரால் ஏயாச்சிலோ என்ற பெயரில் மற்றுமொரு புதிய விமான சேவை ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விமான சேவையை ஆரம்பிப்பது தொடர்பான நடவடிக்கைகள் சிவில் விமான சேவை அதிகார சபையுடன் இணைந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விமான சேவையானது குறைந்த விலையில் ஆடம்பரமான விமான பயணத்தில் புரட்சியை ஏற்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது என தெரிவிக்கப்படுகின்றது. தமது விமான பயணம் அசாதாரணமானதாகவும் அனைவருக்கும் அணுகக்கூடியதாகவும் இருக்கும் என நிறுவனத்தின் தலைவர் ஜெனத் கஷான் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கு ஆசிய நாடுகள் மற்றும் ஐரோப்பாவுக்கான விமான சேவையை ஆரம்பிப்பதே இந்த விமான நிறுவனத்தின் நோக்கம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் சுற்றுலாத்துறையின் வளர்ச்சி மற்றும் உள்கட்டமைப்பு விரிவடைந்து வருவதால் இந்த விமான சேவை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. அரசு உத்தியோகஸ்தர்களுக்கான 24% சம்பள அதிகரிப்பு மேற்கொள்ளப்படும் போது சிவில் பாதுகாப்பு துறை உத்தியோகஸ்தர்களுக்கும் சம்பள அதிகரிப்பு வழங்கப்படும் என்று சஜித் பிரேமதாச வலியுறுத்தியுள்ளார். தெஹியந்த கண்டியவில் நேற்று இடம்பெற்ற மக்கள் பேரணியின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். நாட்டை பாதுகாத்த சிவில் பாதுகாப்பு துறை உத்தியோகஸ்தர்களை தற்போதைய அரசாங்கம் வீட்டுக்கு அனுப்புவதற்கு முயற்சித்த போது இந்த துறையை ஐக்கிய மக்கள் சக்தியே பாதுகாத்ததாக ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் அவர் கருத்து தெரிவிக்கையில், ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் ஊடாக அரச ஊழியர்களுக்கான சம்பள அதிகரிப்பு உள்ளிட்ட சலுகைகள் வழங்கப்படுகின்ற போது அவை சிவில் பாதுகாப்பு அதிகாரிகளுக்கும் கிடைக்கும். சுயவிருப்பின் பேரில் ஓய்வு பெற விரும்புகின்ற சிவில் பாதுகாப்பு உத்தியோகஸ்தர்களுக்கு ஒரு தொகை பணத்தை வழங்கவும் ஐக்கிய மக்கள் சக்தி நடவடிக்கை எடுக்கும். இதற்கு மேலதிகமாக பதவி உயர்வு முறைமைகள், கூட்டு கொடுப்பனவுகள், ஊனமுற்ற சிவில் பாதுகாப்பு அதிகாரிகளுக்கான நிவாரணங்கள் என்பனவும் வழங்கப்படும். அநியாயமான முறையில் சேவையிலிருந்து நீக்கப்பட்ட உத்தியோகஸ்தர்களுக்கு மீண்டும் அந்த தொழிலை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். அம்பாறை திருக்கோவில் பகுதியில் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தலைமையில் முன்னெடுக்கப்பட்ட ஜனாதிபதி தேர்தலுடன் தொடர்புடைய துண்டு பிரசுர விநியோகம் காவல்துறையினரால் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது. குறித்த பிரசார நடவடிக்கை வாக்காளர்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் சட்டவிரோதமாக முன்னெடுக்கப்படுவதாக காவல்துறையினர் இதன்போது அறிவித்துள்ளனர். இதனையடுத்து இருதரப்பினருக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டதுடன் பின்னர் செல்வராசா கஜேந்திரன் தரப்பினர் பிரச்சார நடவடிக்கையை இடைநிறுத்துவதற்கு தீர்மானித்திருந்தனர்.
எவ்வாறாயினும் இந்த விடயம் குறித்து அம்பாறை மாவட்ட தேர்தல்கள் அலுவலகத்துக்கு முறைப்பாடளித்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். சுயநிர்ணய உரிமை என்றால் என்ன, எப்படி சுயநிர்ணய உரிமையை பாவிப்பது என்பதை முதலில் சொல்ல வேண்டும். இதனை முதலில் தெரிவித்துவிட்டு தமிழ் பொது வேட்பாளரை பற்றி கதைக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனிடம் தமிழ் தேசிய கட்சியின் செயலாளர் நாயகமும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமாகிய MK சிவாஜிலிங்கம் சவால் விடுத்துள்ளார். யாழ்ப்பாண ஊடக அமையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் மேற்குறித்த சவாலை விடுத்தார். அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், சுயநிர்ணய உரிமை என்பது அந்த மக்கள் தம்மை தாமே ஆள வேண்டும், அதற்காக நடத்தப்படுவதே வாக்கெடுப்பு. ஆரம்பத்தில் முடியாது என்றே பலரும் தெரிவிப்பார்கள், ஏமாறுவதற்கும் ஒரு அளவு வேண்டும் என அவர் தெரிவித்தார். அரசியலில் இருந்து விலகும் முடிவை எடுப்பேனே தவிர மீண்டும் ராஜபக்ஷ முகாமுக்குள் செல்வதற்குரிய எண்ணம் என்னிடம் இல்லை என்று மஹிந்த ராஜபக்ஷவின் நம்பிக்கைக்குரியவராக இருந்தவரும் தற்போது ரணிலுக்கு ஆதரவளிப்பவருமான மொட்டுவின் நாடாளுமன்ற உறுப்பினர் SM சந்திரசேன தெரிவித்துள்ளார். அத்துடன் ராஜபக்ஷக்கள் பக்கம் இருக்கும் நரிகள் ஊளையிடுவதை நிறுத்தாவிடின் தமது வாயும் சும்மா இருக்கப் போவதில்லை எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். எமக்கு எதிராக சேறு பூசும் பிரச்சாரத்தை ராஜபக்ஷ தரப்பில் உள்ள சிலர் முன்னெடுக்கின்றனர். எமக்கும் கூறுவதற்கு நிறையவே உள்ளன என்பதை குறிவைக்க விரும்புகின்றோம். சலூன் கதவு மூடப்படுமாம், அரசியலில் இருந்து ஓய்வு பெற்றால் கூட பரவாயில்லை, அந்த சலூன் கதவு பக்கம் நாம் செல்லவில்லை, முதுகெலும்புடன் தான் வெளியேறினேன். ஜனாதிபதி சிறப்பாக செயற்பட்டதால் தான் அவரின் காலை வாருவதற்கு முற்படுகின்றனர். நாமல் தரப்பின் தவறான முடிவால் தான் கட்சி பிளவுபட்டுள்ளது. ஒன்றாக இருந்ததால் தான் நாம் பொது மேடைகளில் ராஜபக்ஷக்களை விமர்சிப்பதில்லை. ஆனால் கையாட்களை களமிறக்கி எம்மை விமர்சிக்க முற்பட்டால் இருக்கும் சொற்ப வாக்குகள் கூட இல்லாமல் போகும் என தெரிவித்தார். நாடளாவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்ட யுக்திய நடவடிக்கைகளின் போது நூற்றுக்கணக்கான சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதற்கமைய கடந்த 24 மணித்தியாலத்துக்குள் மேற்கொள்ளப்பட்ட யுக்திய நடவடிக்கையின் போது 623 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த சந்தேக நபர்கள் போதைப் பொருள் குற்றம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதேவேளை கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் 7 பேர் போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதுடன் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகியுள்ள ஒருவரை புனர்வாழ்வு நிலையத்திற்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கைது செய்யப்பட்டவர்களில் 611 ஆண்களும் 12 பெண்களும் அடங்குவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் சந்தேக நபர்களிடமிருந்து 198 கிராம் 737 மில்லிகிராம் ஹெரோயின், 228 கிராம் 26 மில்லிகிராம் ஐஸ் மற்றும் 2538 கிராம் 657 மில்லிகிராம் கஞ்சா ஆகிய போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன.